வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி பட்டர் முறுக்கு செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். மொறுன்னு கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறுக்குக்கு கடலை மாவு யூஸ் பண்ணாதீங்க. பொட்டுக்கடலையை தூள் பண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கடலை மாவோட பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் ஓமம், உங்களுக்கு ஓமம் வேண்டான்னா நீங்கள் சீரகம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் எள்ளு. இன்றைக்கி நான் உப்பு இல்லாத வெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெயை உருக்கி சேர்த்திக்கலாம். உப்பு போட்ட வெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிட்டிங்கன்னா போதும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் சேர்த்திக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். 2 கப் மாவுக்கு உங்களுக்கு 1லேருந்து 1.25 கப் தண்ணி தேவைப்படும். அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த பதத்தில் சாஃப்டாக இருக்கணுங்க. நான் இன்னைக்கு முள்ளு முறுக்கு போடுற அச்சு எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சமாக எடுத்து பிடியில் போட்டுக்கலாம். முறுக்கு போடுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் முறுக்கு எண்ணெய் இழுக்காது. இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. பொறுமையாக வேக வச்சுக்கலாம். முறுக்கு வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். அருமையான மிக சுவையான பட்டர் முறுக்கு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.